3 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தின் ஒப்பற்ற வீடு மற்றும் மனை சார்ந்த அனைத்து தேவைகளுக்கும் சிறந்த ஒரே நிறுவனம் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். தங்களின் தேவை எங்களின் சேவை. தொடர்புக்கு 7667008999. எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். தேர்தலை பார்க்கல, நாங்கள் பார்க்கல, இப்படி ஒரு மாறுதலுக்கான ஒரு வரலாற்று வாய்ப்பாக பார்க்குறோம். ஏன்னா இங்கே மாறி மாறி பல தேர்தல்கள் வந்திருக்கு. 2 கட்சிகளில் மாறி மாறி ஆட்சிக்கு வந்துருக்காங்க. ஆள் மாறுது, ஆட்சி மாறுது, ஆட்சி முறை மாறுது. நாங்கள் படிக்கிற காலத்தில் இருந்த என் ஊர் பக்கம் அந்த அளவில் நாங்கள் பிறந்த ஊர், இந்த கிராமம், காரைக்குடி, இது எல்லாமே இல்லை, எந்த மாற்றமும் இல்லை, எந்த முன்னேற்றமும் இல்லை. நான் எப்படி பார்க்குறேன், எல்லா வளங்களையும் வச்சுக்கிட்டு என் நாட்டில் எங்கள் பிள்ளைகள் பாலைவன நாட்டில் வேலைக்கு போகிறது ரொம்ப பரிதாபத்துக்கு. ஒரு சின்ன நாடு சிங்கப்பூர். சிங்கப்பூர்ல இருந்தே நிறைய பேர் இங்கே என்னோட வெற்றிக்கு வேலை செய்ய நிறைய பேர் வந்திருக்காங்க. வெளிநாட்டுக்கு போன பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியுது, இந்த நாட்டில் இருக்கிற மாதிரி நிர்வாகம், ஆட்சி முறை ஏன் நம்ம நாட்டில் இருக்க மாட்டேங்குது. கல்வியோ, மருத்துவமோ, இன்னொரு பற்றி விநியோகமோ, போக்குவரத்து எதுவுமே சரியாக இருக்க மாட்டேங்குது. ஆனால் எல்லா வளமும் இருக்கு. சில நாடுகள் ஒவ்வொரு வளம் தான் இருக்கு. இப்போ கியூபானா கரும்பு, சிங்கப்பூர்னா கடல். ஏன்னா நமக்கு கடல் இருக்கு, நிலம் இருக்கு, வளம் இருக்கு, காடு இருக்கு, மலை இருக்கு, ஆறு இருக்கு, அருவி இருக்கு, ஆடு, மாடு, கோழி, கரும்பு, வாழை, தென்னை, வளம், எல்லா வளமும் இருக்கு. ஆனாலும் வீடு நிறைய வறுமை, வயிறு நிறைய பசி இருக்கு. இதுக்கே கண்ட காரணம் நிர்வாகத்தில் நிறைய ஊழல் இருக்கு, லஞ்சம் இருக்கு. அதை ஒழிக்கணும். அப்போ ஒரு மாற்றம் வரும். சிங்கப்பூரில் அடிமைப்பட்டு கிடக்கும்போது அதை தீண்டத்தகாத நகரம்னா மலேசியா, சிங்கப்பூர். இன்றைக்கி எல்லாரும் அழகிய சிங்கப்பூர், எழில் நிறைந்த மலேசியாங்கிறாங்க. ஜாய்ஃபுல் சிங்கப்பூர், கலர்ஃபுல் மலேசியாங்கிறாங்க. உலகத்தின் தலை சிறந்த நாடுகளில் ஒன்றா சிங்கப்பூர் இருக்கு. சின்ன நாடு, இந்த காரைக்குடி அளவு தான் இருக்கும். கல்வித்தரத்தில் 3வது இடத்துல இருக்காங்க. முதல் இடத்துல ஃபின்லாந்து, 2வது தென்கொரியா. நாங்கள் எந்த இடத்துலையும் இல்லை, அதான் பிரச்சனை. அதை பற்றி கவலைப்படுற தலைவர்கள் இல்லை. இங்கே மாற்றணும்னு நினைக்கிறேன். உங்களால் முடியுமான்னு நினைக்கலாம். உலகம் இப்படி சாதாரணமான பிள்ளைகளால் தான் நிறுத்தப்பட்டிருக்கு மாற்றங்கள். மன்னர்களோ, மந்திரிகளோ, செல்வந்தர்களோ, ஜமீன் திவான்களோ உலகில் மாற்றத்தை ஏற்படுத்தலை. சாதாரண மக்கள் தான், சாதாரண மகன் தான். மார்ட்டின் லூதர் கிங்கிலிருந்து, மால்கம் எக்ஸிலிருந்து, ஓசிமின், ஃபிடல் காஸ்ட்ரோ, ஏங்க, நெல்சன் மண்டேலா, ஆப்ரஹாம் லிங்கன், இந்த மண்ணில் ஏற்பட்ட மாறுதல் இருக்குது. புத்தன், பூலே, அண்ணல் அம்பேத்கர், இப்படி எண்ணற்ற பெருமக்கள் சாதாரண மக்களால் தான் மாற்றம் நிகழ்ந்து. கல்வி மறுக்கப்பட்ட சமூகமாக இருந்தோம். எல்லாரும் படிக்க முடியுமான்னு நினச்சோம். படிக்காத ஒருத்தர் வந்து கல்வி புரட்சி காமராஜர் நம்ம காலத்தில் எல்லாரையும் படிக்க வைக்கலையா? படிக்க வைக்க முடியும். மாறுதல் கொண்டு வரணும். அது எனக்குள்ளே இருந்து இல்லை, உங்களுக்குள்ளே இருந்து, நமக்குள்ளே இருந்து, ஒவ்வொருத்தருக்குள்ளே இருந்து இந்த சிந்தனை என்ன கற்பிக்கிறான்னா, மண்ணில் புரட்சி வருவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் புரட்சி வரணும். அந்த புரட்சிகர சிந்தனை தான். இங்கே ஆட்சி நல்லா கொடுத்தான்னா கொடுக்கல, நான் வாக்குக்கு காசு கொடுத்தா தானே வாக்கு போட்டு குறைத்து மதிப்பு. குறிப்பாக இந்த ஆட்சியாளர்கள் பெண்களே குறி வச்சு பெண்கள் வாக்க முதல்ல ஆசையை தூண்டுறது. உனக்கு மிக்சி தாரேன், கிரைண்டர் தாரேன், ஒரு டிவி தாரேன், இப்படி சொல்லி பெண்களுக்கு 1000 தாரேன், பெண்களுக்கு 2000 தாரேன், பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் தாரேன், டோக்கன் தாரேன், 8000, 10,000. இப்போ மக்களை இலவசத்துக்கு கையெழுந்த வைக்கிற ஒரு இனிநிலை முன்னேற்றிட்டாங்க. நீங்களே பார்க்குறீங்க, 10 லட்சம் கோடி கடன் இருக்குது. இந்த ஒரு ஆட்சி 4 லட்சம் கோடி கடன் அப்படின்னா ஒரு ஆண்டு 1 லட்சம் கோடி. அதில் நிறைவேற்றப்பட்ட நலத்திட்டம் ஏதாவது கேளுங்க, ஏதாவது சொல்ல முடியுமா? இலவசம், இலவசம். இந்த காசை வாங்கி தற்காலிக தேவைக்கு மக்களுக்கு அப்படி ஏமாற்றி வாத்தியார்கள், அறிவை வளர்க்குற ஆசிரியர் பெருமக்கள் வீதியில் நிற்கிறாங்க. மருத்துவர்கள், உயிரை காக்கும் மருத்துவர்கள் வீதியில் நிற்கிறாங்க. செவிலியர், விவசாயி, இவங்கெல்லாம் வீதிக்கு வந்த பிறகு அது நாடு நாடுன்னு சொன்னாங்க. கொடுமையாக வாத்தியார்கள் சம்பளத்தை கொடுக்குறது 100 கோடி செலவாகும். ஆனால் இவங்க 5000 வங்கி கணக்கில் போட்டதில் 6800 கோடியை இழந்துருக்காங்க. அப்போ ஒரு கொடுமையான ஆட்சியை முறையை மாற்றணும்.
ஆளை மாற்றி ஆட்சியை மாற்றி பயணில்லை, ஆட்சி முறையை மாற்றணும். அதனால தான் அவங்க பிள்ளைங்க நாங்கள் வந்து ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றத்துக்கு வந்து அரசியல்வாதிகள் எல்லாம் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு, ஆட்சி மாற்றத்திற்கு, ஆட்சி முறை மாற்றத்திற்கு வந்து புரட்சிவாதிகள் என்று சொன்ன காரணம் அப்படி ஒரு மாற்றத்தை என் மண்ணிலிருந்து தொடங்கணும்னு நினைக்கிறேன். அதனால இந்த களத்தில் வந்து நிற்கிறேன். பணம் இருக்கிறவங்க அரசியல் செய்ய முடியுங்கிற நிலையை இந்த திராவிட கட்சிகள் உருவாக்கிடுச்சு. இல்லை மக்களுக்கு நல்ல உழைக்கணுங்கிற மனம் இருக்கிறவனும் அரசியல் செய்ய முடியும், அவனும் அதிகாரத்துக்கு வர முடியும்னு காட்டணும். மாண்புமிக்க ஜனநாயகத்தை மலரச் செய்யணும், கேடுகட்ட பணநாயகத்தை வீழ்த்தி. என்னோட வெற்றி என்பது மாண்புமிக்க ஜனநாயகம் மறுபடியும் மலர். பணம் இருக்கிறவன் தான் அரசியல் செய்ய முடியும். சாதியை சொல்லணும், மதத்தை சொல்லணும், சாராயம் கொடுக்கணும், பணம் கொடுக்கணும், இல்லை திரையில் நடித்து கவர்ச்சி இருக்கணும், இருந்தால் தான் வெல்ல முடியுங்கிறது இல்லை. மக்களுக்கு முன்பு காசு தேவையில்லை, நல்ல கருத்து, நல்ல கொள்கை, உழைக்கணுங்கிற தூய எண்ணம் இருந்தாலே வெல்லலாம்ங்கிறத காட்டணும். காசு இருக்கிறவன் தான் அரசியல் செய்ய முடியும் நிலை இருந்திருந்தான் நமக்கு ஏது தாத்தா காமராஜ், நமக்கு ஏது தாத்தா முத்துராமலிங்க தேவர், நமக்கு ஏது ஜீவானந்தம், சிங்காரவேலு, நமக்கு ஏது தாத்தா கக்கன், எப்படி கிடச்சிருப்பாங்க? அதனால எல்லாருமா சேர்ந்து ஒரு மாற்றத்தை நம்ம உருவாக்கணும். அது நம்ம ஒரு ஓட்டால் மாறுமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு ஓட்டுலையும் தான் மாறும். தனிமரம் தோப்பாகாது, சரிதான். தனி மரமெல்லாம் சேர்ந்து தான் தோப்பாகுது. எவ்வளோ பெரிய கோலமானாலும் ஒரு துள்ளியில் தொடங்கணும். எவ்வளோ பெரிய மரமானாலும் ஒரு விதையில் தான் முளைக்கணும். எவ்வளோ பெரிய காவியமானாலும் ஒரு எழுத்தில் தான் தொடங்கணும். எவ்வளோ பெரிய கடலானாலும் ஒரு துளியில் தான் தொடங்கணும். நாம் தொடங்குவோம். நம்ம மண்ணிலிருந்து, காரைக்குடியிலிருந்து தொடங்கலாம். பெரியார் தான் படிக்க வச்சாருன்றாங்க எல்லாரும். இது மாதிரி ஒரு ஏமாற்று உலகத்தில் இருக்கா பாருங்க. பெரியாருக்கு பக்கத்தில் ஐயா ஈவேராவுக்கு பக்கத்தில் இருந்த பேரறிஞர் அண்ணா, எங்களுடைய நாவலர் நெடுஞ்செழி, இனமான பேராசிரியங்கிற ஐயா அன்பழகன், 3 பேரும் பெரிய கல்வியாளர்கள் அவர் பக்கத்தில் இருந்தாங்க. அவங்கள படிக்க வச்சது யாருன்னு கேளுங்க, பதிலுக்கு. எங்கள் தாத்தா இங்கேருந்து போன அண்ணாமலை செட்டியார் அவர்கள் சிதம்பரத்தில் நிறுவன பல்கலைக்கழகத்தில் தான் நெடுஞ்செழியனும் அன்பழகனும் படித்தாங்க. எங்கள் தாத்தையும் பச்சையப்ப முதலியார் வந்து கல்லூரி கட்டி படிக்க வச்சார். அதில் தான் அவங்கெல்லாம் படித்து பேரறிஞரானாங்க. சும்மா அப்படி வரலாற்றை திரிச்சு எல்லாமே பெரியார்னு கட்டமைப்பு. எங்கள் இனத்தின் முன்னோர்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு பெரியார். மாற்றணும். இந்த நாட்டில் என் தாய்மொழி அழிஞ்சு செஞ்சு போச்சு. உலகத்தின் முதல் மொழி, ஆகச்சிறந்த மொழி. என் தாய்மொழி அழிஞ்சு போச்சு, மீட்கணும் காக்கணும் ஏதாவது ஒரு தலைவர் பேசுகிறாரா பாருங்க. வரலாற்றில் மறைக்கப்பட்டுட்டோம். எங்களுக்கு அந்த வரலாற்றை மீட்கணும் காக்கணும் ஏதாவது யாராவது பேசுகிறாங்களா? என் நிலம் வளம் களவு போய் கொண்டிருக்கு, தடுக்கணும். என் மக்களின் நலம் கெட்டு கிடக்கு, உரிமையெல்லாம் பறிபோகுது. எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. காற்று நஞ்சாயிடுச்சு, கடல் நஞ்சாயிடுச்சு, நீர் நஞ்சாயிடுச்சு, உணவு நஞ்சாயிடுச்சு, பிறக்கிற குழந்தை புற்றுநோயோட பிறகு. புற்றுநோய் மருத்துவமனைக்கு போனீங்கன்னா நெஞ்சு வெடிச்சு இறந்துருது. சின்ன குழந்தைய புற்றுநோயில் மொட்டை அடித்து நிறுத்தியிருக்கிறத பார்க்கும்போது நெஞ்சே வெடிக்கும். இந்த குழந்தை என்ன புகையில போட்டுச்சா, பான்பராக் போட்டுச்சா, என்ன செஞ்சிச்சு, குடிச்சிச்சா, சிகரெட்டு குடிச்சா? இல்லை, தாய்ப்பால் குடிச்சிச்சு. தாய்ப்பால் விஷமாயிடுச்சு. இதை விட ஒன்றும் பண்ண முடியாது. தாய்ப்பால் நஞ்சாகி போன நாடு ஒன்றும் பண்ண முடியாது. மாற்றணும். என்னிலிருந்து, உங்களிலிருந்து, நம்மிலிருந்து, காரைக்குடி மண்ணிலிருந்து மாற்றணும். நன்றி, வணக்கம்.